கூடலூர் அருகே இறை தேடி தாய் யானையுடன் வந்த குட்டி யானை கிணற்றில் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் கொளப்பள்ளி குறிஞ்சிநகர் பகுதியில் யானை கூட்டம் ஒன்று நள்ளிரவில் இறை தேடி வந்துள்ளது. அப்போது அங்கிருந்த 30 அடி ஆழ கிணற்றிற்குள் யானை கூட்டத்தில் இருந்த குட்டி யானை தவறி விழுந்தது. குட்டி யானை கிணற்றுக்குள் தத்தளிக்க தாய் யானையும் மற்ற யானைகளும் அந்த கிணற்றையே சுற்றி வந்து பாச போராட்டம் நடத்தின. தகவல் அறிந்து வந்த 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை மீட்க பணியில் இறங்கினர். ஆனால் தவிப்பில் இருந்த தாய் யானை அங்கேயே ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்தை நிறுத்திய வனத்துறையினர் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு முக்கிய அறிவிப்பு: இப்பகுதியில் யானைகள் ஆங்காங்கு பிரிந்துள்ளதனால் பொதுமக்கள் யாரும் வெளியில் இறங்கி நடமாட வேண்டாம் என வனத்துறை சார்பாக மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் தாய் யானை சிறிது தொலைவாக சென்றதை அடுத்து கிணற்றின் அருகே JCB இயந்திரத்தின் உதவியுடன் பள்ளம் தோண்டி குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஜீவிதா கனகசபை கூறுகையில், அந்த வீடு உடச்சி கீழே தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் தான் யானை வந்து கிணத்துல விழுந்துருச்சு. அப்புறம் வந்து அந்த யானை விழுந்த இதில் வந்து தாய் யானை வந்து ரொம்ப கோவப்பட்டு எங்கள் வீடை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானை அந்த கேணியில் சுற்றி வந்து அந்த யானையை காப்பாற்ற ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டுருச்சு. பின்னர் 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனத்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட குட்டி யானை தனது தாயுடன் இணைந்து காட்டிற்குள் சென்றது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானையை மீட்டு அதன் தாய் யானையுடன் இணைத்துள்ளனர். 10 மணி நேர தாய் உபவாச போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.